அனைவருக்கும் வணக்கம். நமது உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் அக்குப்ரெஷர் சிகிச்சையில் நமது உடலின் ஏதோ ஒரு பகுதியில் நமக்கு கொடுக்கப்படும் அழுத்தத்தால் பிரச்சனைகள் குணமாகின்றன. அந்த வகையில் நம் கைவிரல்களில் சில இடங்களை தேய்ப்பதால் நம் உடலுக்கு சில நன்மைகள் ஏற்படுகிறது. அதை பற்றி தெரிந்து கொள்வோம். பெருவிரல். பெருவிரலானது இதயம் மற்றும் நுரையீரலுடன் தொடர்பில் உள்ளது. ஆகவே ஒழுங்கற்ற இதய துடிப்பு அல்லது சுவாசிப்பதில் பிரச்சனையை நாம் சந்திக்கும் போது இந்த பெருவிரலை 60 நொடிகள் தேய்த்து அல்லது அழுத்தம் கொடுத்து பின் இழுத்து விடுங்கள். இதனால் இதய துடிப்பு சீராகும் என்று சொல்லப்படுகிறது. ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரலை 60 நொடிகள் தேய்ப்பதால் அது மண்ணீரல் மற்றும் வயிற்றின் செயல்பாட்டை சீராக்கி நமது செரிமான பிரச்சனைகளை போக்கும். மேலும் ஆள்காட்டி விரல் குடலுடனும் தொடர்புடையது என்பதால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது ஆள்காட்டி விரலை தேய்த்து விடுங்கள் அல்லது அதற்கு அழுத்தம் கொடுங்கள். இவ்வாறு செய்யும் போது மலச்சிக்கல் பிரச்சனைகள் மாறும். நடுவிரல். பயணத்தின் போது பலரும் குமட்டல் உணர்வை சந்திக்க நேரிடும். அப்படி பயணத்தின் போது நாம் குமட்டல் உணர்வை சந்தித்தால் நமது நடுவிரலில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது அது குமட்டலிலிருந்து நம்மை விடுவிக்கும். மேலும் நடுவிரலை 60 நொடிகள் அழுத்தம் கொடுத்தால் தூக்கமின்மை பிரச்சனையில் இருந்து விடுபடலாம். மோதிர மற்றும் சுண்டு விரல். இந்த 2 விரல்களையும் ஒன்றாக சேர்த்து 60 நொடிகள் மறு கையால் அழுத்தம் கொடுக்கும் போது அது மோசமான இரத்த ஓட்டத்தால் சந்திக்கும் ஒற்றை தலைவலி மற்றும் கழுத்து வலியில் இருந்து விடுவிக்கும். உள்ளங்கை. நமது உள்ளங்கையில் நிறைய நரம்புகள் இணைவதால் இந்த இடத்தில் நாம் 60 நொடிகள் அழுத்தம் கொடுக்கும் போது அது நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மிக வேகமாக வலிமைப்படுத்தி நமது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.